வணக்கம். முருகன், திருநெல்வேலி. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இப்படி ஒரு வேத பகுதி. அதாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்குறத மாத்திரமல்ல, அதை காத்துக்கொள்றதுன்றது எப்படின்னா, ஒரு ஒரு பணத்தை சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்களோ, அந்த பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு ஒரு விதமான பயன்பாட்டுக்கு பயன்படுதில்லை. இந்த பணம் பாதுகாப்பாக நீங்கள் வச்சுருக்கும்போது உங்களோட தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகுன்னு பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க. அது எப்போ வேணாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படின்றது. அதே போல் கடவுளுடைய வார்த்தையை கேட்குறது மாத்திரமல்ல, அதை காத்து கொள்ளணும். உங்கள் இருதயம், உங்களோட சிந்தனைகள், உங்களோட பேச்சு, உங்களுடைய யோசனைகள் எல்லாத்துலேயும் அவருடைய வார்த்தைகள் ஆட்கொள்கிற மாதிரி எப்பொழுதுமே அதை மைண்டில் வச்சுட்டே இருக்கணும், இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி யார் காத்துக்கொள்கிறீங்களோ அந்த மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அதை நீங்கள் காத்து வழி நடத்துக்காங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்களாக. ஓகே, காட் பிளஸ் யூ.